குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். அந்த பஞ்சுருளி வழிபாடு என்பதே பன்றியும் பன்றி இறைச்சியும் தான் உங்களுக்கு தெய்வம். இந்த பூதகோலா நேமகோலான்றதெல்லாம் நம்மூர்ல நடக்கிற தெருக்கூத்துக்களுக்கு இடையான வழிபாட்டு முறைகள். கிட்டத்தட்ட 171 மில்லியன் பணம் ஒரு வருஷத்துக்கு உண்டான வருமானத்தை கேரளாவுக்கு சம்பாதிச்சு கொடுக்கிற ஐயப்பனோட மூல விக்கிரகத்தை கொடுத்தது பிடிஆர் குடும்பம். 171 மில்லியனை கொடுத்துட்டு இருக்க கடவுள் உள்ள உட்கார்ந்து இருக்காரு. அந்த பேரை மறைப்பானுங்களாம். என்ன வீர் வித்த காசுல கொண்டு வந்த காசை போட்ட இன்னைய தேதி வரைக்கும் ஓடி போன அக்யூஸ்ட் பேரை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. இதுதான் நம்ம நாட்டினுடைய மரபுகள் அப்படின்னு வச்சுப்போம். ஆத்துல காட்டுல தனியா கிடக்குது, அதுக்கு கழுத்துல ஒரு மணி கட்டி இருக்கு. ஆகவே மணிகண்டன் எடுத்து வந்து அதை வளர்க்குறாங்க. திடீரென்று மகாராணிக்கு இன்னொரு குழந்தை பிறப்பதற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஆஸ்தான ஜோசியர் உங்க குழந்தை நாளைக்கு பிறந்துச்சுன்னா சிக்கலாயிரும். ஆகவே இதை காட்டுக்கு அனுப்புறதுக்கு என்ன வழின்னு சொன்னா வயிற்று வலிக்குதுன்னு சொல்லுங்க, கொஞ்சம் புளிப்பால் எடுத்துட்டு வர சொல்லுங்க. நாட்டார் வழிபாடுகளுடைய அடிப்படையில ஐயனார் என்பவர் தான் ஐயப்பன் அழைக்கப்படுகிறார்னு நிறைய வாட்டி நான் பேசியிருக்கேன். அதற்குண்டான ஆதாரங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பத்தனந்திட்டால இருந்து எங்க பண்ணிடலாம், சாஸ்தா வழிபாடுகள்ல இருந்து எப்படி ஆரம்பிச்சினாலும் இது இதனுடைய அடிப்படையில் தான் போய் முடியும். அயோத்தி ராமர் கோயில்ல பூஜை பண்ணக்கூடாதுன்றது யாருக்கு தடை போட விரும்பினாங்க? பூரி சங்கராச்சாரியார், சுப்பிரமணிய சாமிலாம் நரேந்திர மோடியே உள்ள போக கூடாதுன்னாங்க. அப்ப திரௌபதி முர்மு எந்த மொழி? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே பால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். குடியரசுத் தலைவர் முர்மு அவர்கள் சபரிமலை கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. நல்ல மரியாதை, பூர்ண கும்ப மரியாதை. உயர் அதிகாரிகள், மூத்த நிர்வாகிகள், கவர்னர் கூட போயிருக்கிறாரு, அமைச்சர் போயிருக்கிறாரு. அவங்களும் நல்ல தரிசனம், 18 படி ஏறி போய் தரிசனம் பண்ணுறதா செய்தி. இப்போ ராமர் கோவிலுக்கு அவங்க கூப்பிடல, அவங்க அந்த முக்கியமான விழாவுக்கு வரல. பாராளுமன்றம் திறப்பு விழா, இந்திய நாட்டின் முதல் குடிமகன் பாராளுமன்றம் கட்டுறாங்க, அது திறக்கிறாங்க, அதுக்கு அவங்க வரல. செங்கோல் போய் நிறுவனாங்க, அது பெருசாக பேசப்பட்டது, அதற்கு அவங்க கூப்பிடல. கேட்டால் பல காரணங்கள் சொல்கிறாங்க. இங்கே நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. இது போன்ற மரியாதை 18 படி ஏறி சிறப்பு தரிசனம் பண்ணுற அளவுக்கு கொடுக்குற மரியாதையை அந்த பக்கத்தில் உள்ள கோவில்களில், ஆலயங்களில் கொடுக்கல. இப்போ இங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதில் ஏதாவது அரசியல் இருக்கா? இல்லை இங்கே கொடுக்கறது வழக்கம்தானா? இது ஒரு சில கேள்விகள் எழுதுது. வயது இல்லாமல் எல்லாருமே போகலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்புலாம் ஏற்கனவே வந்துருச்சு, 18, 19 வந்துருச்சு. அது பெண்கள்லாம் போகலான்னு. அதன்படி சுதந்திரமாக எல்லா பெண்களும் போகக்கூடிய அனுமதி இருக்கா? அதுலேயும் சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அந்த பிரச்சனை நாளடைவில் அது அப்படியே அமுங்கி போச்சு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது யார் எந்த இடத்துல என்னவா வச்சு செய்யணுன்றதுக்கு பாரதிய ஜனதாவுக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. இது பாரதிய ஜனதா செய்துன்னு சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில் குடியரசுத் தலைவரை அவங்க வராங்க. மரபுகளுடைய அடிப்படையில் அவங்களுக்கு வயசு தடை கிடையாது. ஏன்னா 67 வயசு ஆகுது. ஆகவே அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களை பாகுபடுத்தக்கூடாது. அவர்களுக்கு பிரிவு 14 அரசியலமைப்பு சட்டத்தின்படி மற்றும் 25 படி ஆர்டிக்கல் சொல்லுவாங்க இல்லையா, சம உரிமை உண்டு, அவங்கள தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் திருப்தி தேசாய் என்ற அம்மா போட்ட வழக்கில் சனி சிக்னாப்பூர், நம்ம சாய்பாபா கோயில் பக்கத்தில் இருக்கு, பூனே பக்கத்தில் சனி சிக்னாப்பூர் கோயிலில் 400 ஆண்டுகளாக பெண்கள் வழிபாட்டு உரிமை இல்லாமல் இருந்தது. அதே மாதிரி பாம்பேயில் அசரத் அலி தர்கா நினைக்கிறேன், அந்த தர்காலையும் பெண்கள் வழிபடுறதுக்கு உரிமை இல்லை. அதை ரெண்டையும் எதிர்த்து தான் திருப்தி தேசாய் வழக்கு தொடர்ந்தாங்க. உச்சநீதிமன்றம் எல்லாரையும் அனுப்பணும்னு சொன்னிச்சு. ஆனால் அவங்களாலே கேரளாவில் உள்ள நுழைய முடியல. விமான நிலையத்தோடு விரட்டி அனுப்பப்பட்டார். கிட்டத்தட்ட ஒரு பெரிய பெரிய போராட்டம்லாம் நடந்தது. 3 லட்சம் 5 லட்சம் பேர்லாம் திரண்டு போராடி, அந்த உரிமைக்கு போராடி, ஒரு 2 பெண்கள் கூட மீறி போய் உள்ளே போயிட்டாங்க. அவங்களும் கைது செய்யப்பட்டாங்க. 1980களில் பின்னாடி கர்நாடகாவில் அந்த ஒரு அமைச்சராகவே வந்தாச்சு, ஜெயமாலா என்ற ஒரு நடிகை. அவங்க என்னுடைய 27, 28வது வயசில் நான் கோயிலுக்கு போயிருந்தேன்.
என்னை வந்து கும்பலில் தள்ளி விட்டாங்க, நான் போய் ஐயப்பன் மேலேயே விழுந்துட்டேன்லாம் அவங்க வந்து பேட்டி கொடுத்தாங்க. அப்போ வந்து கோயில் தீட்டுப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலெலாம் கழுவுனாங்க. ஜெயமாலாவை கைது செய்யணுன்ற வரைக்கும் போச்சு, கோயிலோட புனிதத்தை கெடுத்துட்டார். ஆனால் இதனுடைய வரலாறுகள் வந்து நம்ம நிறைய வாட்டி பேசிட்டோம். 1950கள் வரைக்கும் சபரிமலை கோயிலில் அவ்வளவா கூட்டமே கிடையாது. வெறும்னே வந்து ஒரு கூரை குடிசையில் தான் ஐயப்பன் இருப்பார். அதையும் வந்து ஒரு சில கிறித்துவ தீவிர எண்ணம் கொண்டவர்கள் 1950 அக்கம் பக்கத்தில் பத்தனம்திட்டாவில் வந்து ரப்பர் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க உள்ளே போய் இந்த கோடாரின்னு சொல்லுவாங்கல்ல, அதை வைத்து முன்னால் இருக்க கதவை உடைச்சி உள்ளே இருக்க ஐயப்பன் சிலையவே கிட்டத்தட்ட ஒரு 27 துண்டுகளாக வெட்டி போட்டாங்க அப்படின்றதெல்லாம் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். அந்த நிலைமையில தான் நம்முடைய பழனிவேல் தியாகராஜன் அவங்களுடைய குடும்பத்திலிருந்து தான் 2 ஐயப்பன் சிலைகள் செய்யப்பட்டு, ஒன்று மதுரையில் அவங்க வீட்டில் வச்சுட்டு இன்னொரு ஐயப்பன் தான் இன்றைக்கும் கோடிக்கணக்கான பணத்தை திருவாங்கூர் தேவஸ்தானத்திற்கும் கிட்டத்தட்ட 171 மில்லியன் ரூபாய் பணம் ஒரு வருஷத்துக்கு உண்டான வருமானத்தை கேரளாவுக்கு சம்பாதிச்சு கொடுக்குற ஐயப்பனோட மூல விக்கிரகத்தை கொடுத்தது பிடிஆர் குடும்பம். குருவாயூர் கோயிலே வந்து 71 மில்லியன் தான் ஒரு வருஷத்துக்கு வருமானம். ஐயப்பன் கோயில் 171 மில்லியன் அப்படின்னா அதை வந்து ஒரு 10ஆல் பெருக்கிங்க, எத்தனை 100 கோடியோ 170 கோடியோ 1700 கோடியோ ஏதோ ஒரு கணக்கு வரும். இப்படி பணத்தை வந்து கொட்டி கொடுக்குற அந்த கடவுளை கொடுத்துருக்க இடத்துல நான் இன்னும் 2-3 முறை பதிவு செஞ்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் நான் வந்து அந்த கோயிலுக்கு தொடர்ந்து போயிட்டு வந்தேன். என்னுடைய அடிப்படை நம்பிக்கை வந்து ஒரு தென் மாநிலங்களில் மற்றும் தமிழ்நாட்டினுடைய நாட்டார் வழிபாடுகளில் வருகின்ற ஐயப்பன் கோவில் ஐயனார் என்பதுதான் ஐயப்பன் கோவிலாக வடிவெடுத்திருக்கிறது. அது தமிழ் மரபுகளுக்கு உட்பட்டது. அதே நிறைய தடவை சொல்லியிருப்பேன், எந்த விதமான ஐயப்பன் கோயிலுக்கு நீங்கள் ஐயனார் கோயிலுக்கு தமிழ்நாட்டுக்கு போனீங்கனாலும் பெரிய கருப்பன் சின்ன கருப்பன் சிலையை தாண்டி தான் உள்ளே போக முடியும். அந்த பெரிய கருப்பன் சின்ன கருப்பன் சொல்லுவாங்க. இது எல்லா கோயில்களில் இருக்கும். சுடலை மாடன் போனீங்கனாலும் எங்கே போனீங்கனாலும் இருக்கும். இப்போ எங்கள் குலதெய்வத்து கோயிலில் கூட பெரிய கருப்பன் சின்ன கருப்பன் தாண்டி உள்ளே போகணும். அதை வந்து ஐயப்பன் கோயிலில் 18ஆம் படி கீழே பெரிய கடுத்த சாமி சிறிய கடுத்த சாமிம்மா. அந்த பெரிய கடுத்த சாமி சிறிய கடுத்த சாமியை தாண்டி நீங்கள் போகும்போது தான் ஐயப்பனை பார்க்கணும். ஐயப்பன் வந்து வரலாறுன்னு பார்க்கும்போதுன்னா பந்தள மகாராஜா வீட்டில் பிள்ளையாக வளர்ந்தவர். அந்த பந்தள மகாராஜாவுக்கு என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாயக்கர்களுடைய வருகைக்கு பின்னால் மதுரையிலேருந்து புறப்பட்ட பாண்டிய மன்னனுடைய வம்சம் வந்து அங்கே போய் கேரளாவில் இறங்குறாங்க. அந்த நேரத்தில் அலாவுதீன் கில்ஜி மாலிகாப்பூர் படையெடுப்புலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது மதுரையிலிருந்து புறப்பட்ட பாண்டிய வம்சத்தை சார்ந்த மன்னர்களுக்கு தங்குவதற்கு இடமும் ஆளுவதற்கென்று கொஞ்சம் நிலமும் கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்ட இடத்துல வந்து அந்த வம்சத்தில் வந்தவங்க தான் யார்? சுவாமி ஐயப்பன். இன்றைக்கி அந்த பந்தள மகாராஜா குடும்பத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. நீங்கள் கோயிலில் உள்ளே போகிற வழியில் வந்து அவங்க அங்கே நின்றுட்டு சந்தனம் கொடுப்பாங்க. அந்த மரபுகள் வந்து இன்றைக்கும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அந்த நடைமுறையில் இருக்கிற அந்த பந்தள மகாராஜாவே பாண்டிய மன்னன் சொல்லி வரும்போது, பந்தள மகாராஜாவுக்கு குழந்தை இல்லாத காரணத்தால் ஒரு குழந்தை வந்து ஆற்றுலையோ காட்டில் தனியாக கிடக்குது. அதுக்கு வந்து கழுத்தில் ஒரு மணி கட்டியிருக்கு. ஆகவே மணிகண்டன் எடுத்துகிட்டு வந்து அதை வளர்க்குறாங்க. வளர்க்கும்போது திடீரென்று மகாராணிக்கு இன்னொரு குழந்தை பிறப்பதற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் கிடைக்குது. முன்னாடி குழந்தை எல்லாம் அவர் எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறாரு மணிகண்டனை. அப்போ வந்து இவங்க திடீர்னு வந்து கர்ப்பமாயிடுறாங்க. வழக்கப்படி ஆஸ்தான ஜோசியர் வந்து உங்கள் குழந்தை நாளைக்கு பிறந்துச்சுன்னா சிக்கலாயிரும், ஆகவே இதை காட்டுக்கு அனுப்புறதுக்கு என்ன வழின்னு சொன்னால் வயிற்று வலிக்குதுன்னு சொல்லுங்கள், கொஞ்சம் புளிப்பால் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்புனதாகவும், அந்த புலிப்பால் எடுப்பதற்கு போகின்ற பொழுது தனது நண்பன் வாவரசாமியோடு அவர் சென்றதாகவும், இதுதான் உண்மையான ஐயப்பன் கோயில் வரலாறு. அவங்க வந்து பந்தள மகாராஜா வீட்டில் பிறந்து மணிகண்டன் வளர்ந்து பின்னால் கடவுளாக மாறியதால் பின்னாடி வராரு எல்லாம் தெரிஞ்சு போகுது. தெரிஞ்சு போன பிற்பாடு நான் வந்து காட்டுக்கே போயிடுன்னு சொல்லிட்டு திருப்பி போயிட்டு தான் அங்கே உட்கார்ந்துறார். அப்படி உட்கார்ற இடத்துல போகும்போது வாவரசாமி வந்து அவருக்கு துணைக்கு போனார் என்ற ஐதீகத்தின் காரணமாக எருமேலியில் இருக்கின்ற மசூதி வந்து வாவரசாமியினுடைய பேரில் இருக்குது. அந்த வாவரசாமின்றது ஒன்றும் இல்லை, அது இஸ்லாமிய மரபுகளில் பாபர் என்ற பெயராக இருக்கணும். ஏன்னா கேரளாவில் வந்து அந்த
அந்த சத்தங்களுக்கு சில எழுத்துக்கள் இருக்காது. இந்த பாபர்ன்றது தான் அவங்க வாவர்ன்றாங்க. அப்போ எருமேலியில் இருக்கிற மசூதியில் நீங்கள் போய் விபூதி எடுத்துக்கிட்டு மேலே சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தீங்கன்னா 18ஆம் படிக்கு கீழே அங்கே ஒரு மசூதி இருக்குது. இந்த மசூதியில் இன்றைக்கும் இஸ்லாமிய பெரியவர்கள் இருப்பாங்க. வர்றவங்களுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் அந்த பக்தர்கள் கீழே இறங்குறாங்க. ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மரபுகளுடைய அடிப்படையில் ஒரு பந்தள மகாராஜா என்ற பாண்டிய மன்னனுக்கு காட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை மனித உருவாக அவன் ஒரு இஸ்லாமிய சகோதரனை அழைத்து கொண்டு புலிப்பால் எடுப்பதற்கு காட்டிற்கு சென்ற வகையில் மணிகண்டன் என்று அழைக்கப்படுகின்ற ஐயப்பன் மனிதனாகவே அறியப்படுகிறார். ஆகவே தான் இந்த நாட்டார் தெய்வ வழிபாடுகளில் அவர் உள்ள வராரு. இவங்க சொல்லிட்டு இருக்கிற புருடா உள்ளெல்லாம் வராதுன்றது என்னுடைய நம்பிக்கை. நாட்டார் வழிபாடுகளுடைய அடிப்படையில் ஐயனார் என்பவர் தான் ஐயப்பன் என்று அழைக்கப்படுகிறார்னு நிறைய வாட்டி நான் பேசியிருக்கேன். அதற்குண்டான ஆதாரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தனந்திட்டாலேருந்து எங்கே போனீங்களா, சாஸ்தா வழிபாடுகள்லேருந்து எப்படி ஆரம்பிச்சினாலும் இதனுடைய அடிப்படையில் தான் போய் முடியும். இப்படி நாட்டார் வழிபாடினுடைய அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஊர்லேயும் இருக்கிற ஐயனார் கோயிலுக்கும் ஐயப்பன் கோயிலுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அது சேரநாடு என்ற காரணத்தால் ஐயனார் என்பவர் ஐயப்பன் அழைக்கப்பட்டார்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பெரிய கருப்பன் சின்ன கருப்பன் சொன்னேன் இல்லை, இதுக்கெல்லாம் தங்கத்தில் அங்கி போட்டாங்க. ஐயப்பன் கோயிலுக்கே மேல் கூரையெல்லாம் தங்கத்தில் போட்டாங்க. கோயிலில் இருக்க விக்கிரகத்தை கொண்டு போய் வச்சது வழிபடுகின்ற கடவுளை வச்சது பிடிஆர் குடும்பம். அவங்க பேர் 18ஆம் படியில் இருந்தது. இந்த சிலையை கொடுத்த காரணத்தால் அதை தங்கத்தகடு போட்டு மூடினாங்க. பிடிஆர் குடும்பம் அந்த பேரை மட்டுமாவது கொஞ்சம் விடுங்க, கடவுளை உள்ளே கொண்டு வச்ச பேர் இருக்கட்டும் சொல்லி கேட்டது கேரள அரசாங்கமும் தேவாசமும் இன்னைய வரைக்கும் அதுக்கு மதிப்பு கொடுக்கல. ஆனால் மேலே இருக்கிற கூரைக்கு எல்லா இடத்துக்கும் இப்போ நான் சொல்ல இடத்துக்கெலாம் நம்ம இந்த புகழ் இருக்கார்ல, கிங்ஃபிஷர் புகழ், விஜயமல்லையா போட்ட தங்கத்தகடு தான் இருக்குது. அவர் பேரெல்லாம் இன்னும் போர்டில் இருக்கும். ஆகவே இந்த 24 மணி நேரமும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் சாராயெல்லாம் பற்றி பேசுகிறான்ல, எந்த சங்கி பயிலும் விஜயமல்லையாவை பற்றி பேசவும் மாட்டான். ஏன்னா அது இந்த நாய் விற்கிற காசு குறைக்காது, மீன் விற்கிற காசு நாராதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி காசு வந்தால் எதில் வேணாலும் வாங்கி போட்டுப்பானுங்க. அது இது உதாரணம். 171 மில்லியனை கொடுத்துட்டு இருக்க கடவுள் உள்ளே உட்காந்துருக்காரு, அந்த பேரை மறைப்பானுங்களாம். என்ன பீர் வித்த காசில் கொண்டு வந்த காசை போட்டால் இன்னைய தேதி வரைக்கும் ஓடி போன அக்யூஸ்ட் பேரை வச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க. இதுதான் நம்ம நாட்டினுடைய மரபுகள் அப்படின்னு வச்சுப்போம். அப்படி பார்க்குற இடத்துல இந்த சிலையெல்லாம் இருக்கிற இடத்துல வாவர்சாமி பற்றி சொன்னேன், எருமேலி பற்றி சொன்னேன். ஒரு இஸ்லாமிக் கனெக்ஷன் இருக்கு. இஸ்லாம் மதம் தோன்றியே 1400 வருஷங்கள் தான் ஆகுது. இந்தியாவில் இருக்கின்ற முதல் பள்ளிவாசல் என்பது சேரமான் பெருமாள் என்பவர் ஒரு சேர மன்னன். சேர மன்னன் முதல்ல இஸ்லாத்துக்கு மாறியதாகவும் நபிகள் நாயகம் காலத்தில் அரேபியாவுக்கு பயணம் சென்று அவருக்கு இஞ்சில ஊறுகாய் கொண்டு போய் கொடுத்தாராம் சேரமான் பெருமாள். அந்த சேரமான் பெருமாள் கட்டிய மசூதி தான் கொடுங்கல்லூர் பகவதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பகவதி கோயில் இருக்கிற இடத்துல இருக்கிற மசூதி தான் இந்தியாவில் முதல்ல கட்டப்பட்ட மசூதி. கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் கோயிலில் இருக்கிற பூசாரியும் இந்த மசூதிக்கு உண்டான பூசாரிகளும் இஸ்லாமியர்களும் யாரு இந்து பூசாரிகளுமாக சேர்ந்து ரெண்டும் பராமரிக்கிற பழக்கம் இன்னை வரைக்கும் இருக்கு. அப்ப அந்த மத நல்லிணக்கம் ஒற்றுமைன்னு வரும்போது நீங்க நபிகள் நாயகம் மனிதனாக பிறந்து இறந்ததற்குண்டான தேதிகள் வருஷத்தோடு இருக்கு. 1400 வருஷங்கள் ஹிஜ்ரி. அதுக்கு பின்னாடி இந்தியாவுக்கு வருகின்ற பொழுது சேரமான் பெருமாள் முதல்ல அந்த மசூதியை கட்டினார். அப்போ இஸ்லாமிய என்கின்ற மதம் கேரளாவுக்குள்ளே வந்துருச்சு. வரும்போது மனிதனாக ஐயப்பன் இருந்திருந்தால் தான் வாவர்சாமி புலிப்பால் எடுக்கிறதுக்கு போக முடியும் இல்லையா? அப்போ ஒரு மனிதனாக பிறந்து நாட்டார் தெய்வமாக இருந்த ஒன்றை நம்ம மோகினி கதையெல்லாம் கொண்டு வந்துட்டு பூசாரிகள் மட்டுமே வழிபாடு செய்து கொண்டிருந்த ஆரத்திகள் எடுத்து கொண்டிருந்த ஒரு கோயில் நம்பூதிரிகள் கைக்கு போயிடுச்சு. நம்பூதிரிகளுக்கு போனதுக்கு பிற்பாடு வழக்கப்படி அவர் அந்த அவதாரம் எடுத்தார், இந்த அவதாரம் எடுத்தார், அதில் ஹரிஹரபுத்திரன் பிறந்தார் அப்படின்றதெல்லாம் கொண்டு இன்றைக்கு அது ஒரு சமய வழிபாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக போயிட்டு இருக்கு. எல்லோரும் வாவரையும் பார்க்குறான், எருமேலிக்கும் போகிறான், மசூதிக்கும் போகிறான்.
ஆனால் ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கேரளாவில் தேவையில்லாமல் வந்து இப்போ திரி போடுறார். ஏன் நான் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மத நல்லிணக்கம் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு நம்ம கதை சொல்லியிருக்கோம், துலுக்கநாச்சியார் கதை. அப்படி ஒரு நல்லிணக்கம் என்று வருகின்ற பொழுது எல்லா மதங்களும் ஒன்றாக இருக்கிறதுக்கு உண்டான சில ஏற்பாடுகள் சில இடங்கள்ல தான் இருக்குது. ஆனால் இந்த ராதாகிருஷ்ணன் அந்த பிஜேபி தலைவர் வந்து என்ன சொல்கிறாரு, நம்ம வக்ஃப் சட்டம் வந்தது பார்த்தீங்களா, வக்ஃப் சட்டம் வரும்போது அவர் பேசுகிறாரு, அங்கே இருக்கிற வாவர் சாமியை எடுத்துடணும், வாவர் சாமியை நீங்கள் எடுக்கலைன்னா இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் கேஸ் போட்டாங்கன்னா ஐயப்பன் வெளியில் போகணுங்கிறார். இந்த விஷத்தன்மை தான் நான் சொல்கிறேன். இப்போ மத நம்பிக்கைகள் உள்ள இருக்கிற விமர்சனங்கள், அதில் இருக்கின்ற நம்பிக்கை அவநம்பிக்கை எல்லாம் காலங்காலமாக கடந்து இன்னைக்கு வந்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம போகவும் தேவையில்லை. ஆனால் யார் வந்து இதை வந்து கொளுத்துறாங்கன்னு பாருங்க. இஸ்லாமியர்கள் மீது இருக்கின்ற வெறுப்புணர்வை இது வக்போர்டுக்கு சொந்தமாயிரும், ஆகவே வாவர் சாமியை அங்கிருந்து எடுக்கணுங்கிறான். இவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்கிற இடத்துல ஜவஹர்லால் நேருவின் மீது மிகுந்த பிரியம் கொண்ட, மகாத்மா காந்தி மீது மிக பிரியம் கொண்ட, சந்தாலி மொழி பேசுகின்ற சந்தாலி இனத்தில் பிறந்த ஒரு பழங்குடிய இனத்தை சார்ந்த திரௌபதி முர்மு அவர்கள் பின்னால் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்ததுக்கு பின்னால் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு, ஜார்க்கண்ட் கவர்னர் ஆகிறாரு, மந்திரியா இருக்காங்க. அவங்கள தூக்கிட்டு வந்து பழங்குடியினத்து மக்களை வந்து நாங்கள் எங்கே கொண்டு வந்து வச்சிருக்கோம் பாருங்கன்னு உள்ள கொண்டாந்து வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க, இவங்களை வந்து அயோத்தி ராமர் கோயிலில் விடலன்ட்டு. அயோத்தி ராமர் கோயிலில் பூஜை பண்ணக்கூடாதுன்றது யாருக்கு தடை போட விரும்பினாங்க? பூரி சங்கராச்சாரியார், சுப்பிரமணிய சாமிலாம் நரேந்திர மோடியே உள்ளே போகக்கூடாதுன்னாங்க. அப்போ திரௌபதி முர்மு எந்த மூலைக்கு? அதாவது பாரதிய ஜனதாவுடைய டெக்னிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழங்குடியின மக்களுடைய வழிபாட்டு முறைகள் வேறு, அவங்களுடைய கடவுள்கள் வேறு, அந்த வழிபாட்டு முறைகள் வேறு. இப்போது கமலஹாசனோட தக் லைஃப் படம் வந்த உடனே என்ன பண்ணான், கர்நாடகாவில் ஓட விட மாட்டான்னா வேற ஒரு காரணத்துக்காக. கன்னடம் வந்து தமிழ்லேருந்து பிறந்ததுன்னு கமலஹாசன் சொன்னதுக்காக அந்த படத்தை ஓடவே விடலை. காந்தாரான்னு ஒரு படம் கோடி கோடியாக வசூல் பண்ணுது. எந்த மொழி படம் அது? கன்னட மொழி. நம்ம ஊர்லேயே வசூல் அள்ளுது. அந்த இடத்திலேயே துளு இன மக்கள் இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற பழங்குடியின மக்களை சார்ந்தவர்கள் பஞ்சுருளி என்ற தெய்வத்தை வணங்குகின்ற வழக்கமாக உள்ளவர்கள். அந்த பஞ்சுருளி வழிபாடு என்பதே பன்றியும் பன்றி இறைச்சியும் தான் அவங்களுக்கு தெய்வம். அந்த பன்றியும் பன்றி இறைச்சியும் தான் தெய்வம்ன்றதுல வந்து பூத்தகோலா என்று ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. அதுல நேமகோலான்னு இன்னொன்று இருக்கு. இந்த பூத்தகோலா நேமகோலான்றதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற தெருக்கூத்துக்களுக்கு இடையான வழிபாட்டு முறைகள், கூத்தாடுகின்ற முறைகள், சாமியை வணங்குகின்ற முறைகள், பழங்குடியின மக்கள் வழங்குகின்ற முறைகள். அங்க வந்து யக்ஷகானம் சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, நாட்டிய முறை இருக்கு. யக்ஷகானம்னு ஒன்று இருக்கு. கேரளாவில் வந்து தெய்யம்னு ஒன்று இருக்கு, சாக்கையர் கூத்துன்னு இருக்கு. இது எல்லாமே ஏழை எளிய மக்களுக்கான குலதெய்வ வழிபாட்டு முறைகள். இந்த காந்தாரா படத்தில் போய் பார்த்தீங்கன்னா வராக ரூபன் ஒரு சமஸ்கிருத பாட்டை போட்டு, அந்த பாட்டு எங்ககிட்ட இருந்து சுட்டது நவரசம்ன்ற பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு தைக்குடம் பிரிட்ஜுன்ற ஒரு குழு வந்து வழக்கு போட்டு, அந்த வழக்கு கேரள உயர்நீதிமன்றத்துக்கு போய் இப்படி தான் அந்த படம் வந்து வசூலில் அள்ளி கொட்டுது. அந்த வசூலை அள்ளி கொட்டுற இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கமலஹாசனுங்களாம் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே, காந்தாரா ஓட விட மாட்டேன்னு இங்கே எவனும் சொல்லலை. ஏன்னா இங்கே வாட்டாள் நகர் கிடையாது, படம் அள்ளுன்னு அள்ளுது. ஆக கமலஹாசனுக்கு ஒரு நீதி, காந்தாராவுக்கு ஒரு நீதி. அதுக்கு கூட என்ன சொல்லுவான்னா, கமலஹாசன் வந்து ஒரு மொழி பிரச்சனையை கிளப்பிட்டார்னா உண்மையை தானே சொன்னார், பொய் சொல்லியே. அதுக்கு தான் நான் இந்த சேரமான் கதையெல்லாம் சொல்கிறேன். அப்போ திரௌபதி முர்முவை கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழங்குடி மக்களை இந்துக்கள் பட்டியலில் கொண்டு வருவதற்கு பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் அசாமுக்கு போனீங்கன்னா லச்சித் போர்புகோனை கையில் எடுத்தாங்க. லச்சித் போர்புகோன் வந்து ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமியர்களை எதிர்த்த ஒரு படை வீரன், பழங்குடியினத்தை சார்ந்தவன். அந்த வழிபாட்டு முறைகளில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு நரேந்திர மோடியை அயோத்தி கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னவர் யாரு? சுப்பிரமணிய சாமி, பூரி சங்கராச்சாரியார். அதெல்லாம் மீறி தான் நரேந்திர மோடி போனார். அதன்படி தான் நீங்க கேட்ட மாதிரி இந்த திரௌபதி முர்முவை பாராளுமன்றம் திறப்பிற்கு அழைக்கல, செங்கோல் கொண்டு போய் வைக்கும் போது அழைக்கல. இந்த செங்கோல் அப்படின்னு வரும்போதே கண்ணகி வந்துடுது. ஒரு செங்கோலை வீழ்த்திய பெருமை கண்ணகிக்கு உண்டு இல்லை. கண்ணகிக்கு வழிபாடு அதிகமாக இருக்கிற இடம் கேரளா. ஆற்றுக்கால் பகவதின்னு சொல்லிட்டு வருஷம் வந்து நடத்துகிற விழாக்கள், கண்ணகி கோயில் இருக்கு. எல்லா வழிபாடுகளையும் வந்து கேரளா நடத்திட்டு இருக்க இடத்துல பெண்களுக்கு அதிக கல்வி அறிவு கொடுத்திருக்கின்ற ஒரு மாநிலம்,
பெண்கள் அதிகமாக எல்லாவற்றிலும் பங்கெடுக்கின்ற ஒரு மாநிலத்தில் தான் இன்றைக்கும் உச்சநீதிமன்றத்தை சார்ந்த 5 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்ததற்கு பின்னாலும் கூட அந்த பெண்கள் கோயிலுக்குள் உள்ளே நுழையவிட மாட்டோம் என்று ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்க்கட்சி வரைக்கும் யாராலையும் இன்னும் வாயை திறந்து பேச முடியல. நாளைக்கு வந்து அவங்க போறேன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும். ஆனால் கேரள அரசாங்கமே அதற்குண்டான முன்னெடுப்புகளை எடுக்காததற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை போன்ற திருவாங்கூர் தேவாஸ்வம் போர்டுகள் அவர்களுடைய ஆதிக்கம் ஆளுமையை மதம் என்ற பெயரால இன்னைக்கும் செலுத்துறான். அதுக்கு தான் நான் சொல்றேன், வாவர் சாமி எடுக்கணுன்றான். வாவர் சாமி எடுக்கலன்னா வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டி ஆயிருமா ஐயப்பன் கோயில்? இப்படி கான்ட்ரவர்சியை வந்து கிளப்பிட்டு இருக்கிற பிஜேபி வந்து ஆட்கள் இருக்கிற இடத்துல முர்மு வந்து இன்னைக்கு போயிருக்காங்கன்னா அவங்க தனிப்பட்ட நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அவங்க போயிருக்கலாம். இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்றது வந்து பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஐயப்பனுடைய வழிபாடு என்பதை என்னை போன்றவருடைய ஆராய்ச்சி மூளைக்கு விட்டீங்கன்னா அது தமிழ்நாட்டினுடைய குலதெய்வ வழிபாட்டை சார்ந்தது, தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாட்டார் வழிபாடுகளை சார்ந்தது. அங்கிருக்கின்ற எல்லா மரபுகளும் தமிழில் இருக்கின்ற கடவுளுடைய வழிபாட்டு முறைகளில், அதுவும் குறிப்பாக வனம் காடு போன்ற இடங்களில் வழிபடுகின்ற முனீஸ்வரன் இப்படிலாம் இருக்கலாம், சுடலை மாடன், அதன் வழியில் வந்தது. இது இவங்க கைக்கு மாறினதுக்கு பின்னாடி அதற்கென்று சில கதைகளை வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள்லாம் வாங்க நம்மெல்லாம் இந்துன்னு கூப்பிட்டு, மக்களும் வரலாற்றை அறியாத காரணத்தால், வரலாறு படிக்காத காரணத்தால், அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கேரளா இருக்கிறவங்களாம் பழனிக்கு வந்து கொஞ்சமாக உண்டியில் போட்டு போகிறாங்க. கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக இன்னும் 171 மில்லியன், நான் சொல்கிறதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உண்டான கணக்கு. இந்த அளவிற்கு கோடிகளில் புரளுகின்ற பணத்தை கொண்டு போய் கொட்டுகின்ற இடமாக கேரளா மாறின இடத்துல இந்திரா காந்தி கூட அந்த காலத்தில் வந்துட்டு போனதாக சொல்லுவாங்க கோயிலுக்கு. ஆமாம், அது அதனுடைய தகவல்கள் வந்து எனக்கு சரியாக திரட்ட முடியல, ஆனால் வந்து போனதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் அவங்க வந்திருக்காங்க. வந்திருக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க தமிழ் மரபுகள்னு நான் சொல்லியிருக்கேன். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் ஜாதி கட்டுப்பாடுகளும் எதுவும் இல்லாமல் போயிட்டுருக்க இடத்துல தான் இன்றைக்கி வந்து திரௌபதி முர்மு வந்து ஐயப்பனுக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை அகில இந்தியாவில் போட்டுட்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அமிதாப் பச்சன் வந்திருக்காரு, சினிமாக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, அதெல்லாம் நம்பியார் புண்ணியம். ஆனால் அரசியல் ரீதியாக ஒரு குடியரசுத் தலைவராக வந்து இறங்கி போயிருக்கிறது வந்து அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கையாக இருந்தாலும் கூட இதற்கு பின்னால் ஒரு சிறிய அரசியல் இருக்கிறது. அப்படியே இந்த தரிசனத்துக்கு வந்தவங்க நாராயண குருவுக்கும் போகிறாங்களே, அது வந்து எப்படி பார்க்குறீங்க? இதுதான் வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது. அதாவது இங்கே ஒரு வழிபாட்டு முறைகளில் இவ்வளோ வந்து அடிப்படை ஆதாரங்களோடு பார்க்கின்ற பொழுது நாட்டார் மரபியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது நம்பூதிரிங்க கைக்கு போயிடுச்சு. போனதுக்கு பிற்பாடு எப்படி காசு கொட்டினாலும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஐயப்பன் வந்து வந்துட்டாருன்றதை பார்த்தோம். இப்போ இந்த பக்கம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சமூக சீர்திருத்தவாதி நம்ம வள்ளலார் அளவுக்கு மிகப்பெரிய மரபுகளையெல்லாம் உடைப்பதற்கு போராடியவர் தான் நாராயணகுரு. நாராயணகுரு வந்து ஒரே மனிதன், ஒரே மதம், ஒரே ஜாதி அப்படின்னு பேசினார். மனிதர்களுக்குள்ள எந்த விதமான ஜாதிய வேறுபாடுகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாராயணகுரு வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியதன் விளைவாகத்தான் நாயர்கள், மேனூன்கள் போன்ற மேல்ஜாதி மக்களுக்கு கீழே இருந்த புலையர்கள், பறையர்கள் என்று சொல்லப்படுகின்ற எல்லா விதமான தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடிஞ்சது கேரளாவில். கேரளாவில் வந்து இன்றைக்கும் இருக்கிற ஜாதி அமைப்புகளில் நம்பூதிரி வீட்டு பெண்கள் கூட வெளியில் வர முடியாது. அந்தர்ஜனம்னு பேர் அவங்களுக்கு. இந்த அந்தர்ஜனம்லாம் பற்றி நீங்கள் போய் உள்ளே போய் படிச்சிங்கன்னா எத்தனை விதமான அடுக்குமுறைகளுக்கு வந்து அடக்குமுறைகளுக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள்னு சொல்லிட்டு சுசீலான்னு ஒரு அம்மாலாம் புத்தகம் எழுதியிருக்கோம். ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன். அவ்வளோ பெரிய அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற இடத்துல வந்து அந்தர்ஜனம் இருப்பாங்க. ஆனால் நாராயணகுரு வந்து இதையெல்லாம் உடைக்கணும்னு இப்போ நம்ம ஊரில் வந்து ஐயா வைகுண்டர் இருக்கார் இல்லையா, ஐயா வைகுண்டர் மாதிரியே நாராயணகுருவும் ஒடுக்கப்பட்ட புலையர்களுக்காகவும் ஈழவ மக்களுக்காகவும் பாடுபட்ட ஒரு சமுதாய புரட்சியாளர். அந்த சமுதாய புரட்சியாளர் காலத்தில் தான் வந்து உங்களுக்கு ஐயன்காளி படையெல்லாம் வந்து, ஐயன்காளி படைன்ற வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தில் வந்து பிறந்த மிகப்பெரிய பலசாலியாக திகழ்ந்த ஐயன்காளி தனது உடல் வலிமை மூலமாகவே அவருடைய இனத்து மக்களுக்காக பாடுபட்டவர். இந்த சமகாலத்தில் வந்து நாராயணகுருனுடைய போராட்டம்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்களை மனிதர்களாக மாற்றுவதற்கு, அவர்களுக்கென்று ஜாதி மத கோட்பாடுகள் இருக்கக்கூடாது என்பதற்காக வந்திருக்கிற இடத்துல கேரளாவில் இருக்கின்ற மரபுகள் படி எங்கேயுமே சட்டை போட்டு போகக்கூடாது.
நீங்கள் கேரள மரபுகளில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் கோயில், சுசீந்திரம் கோயில், இந்த மாதிரி இடத்துலாம் வந்து உங்களை சட்டையோடு விடமாட்டாங்க. பத்மநாப சுவாமி கோயில் திருவனந்தபுரத்தில், கேரளாவில் இருக்க எந்த கோயிலுமே நீங்கள் சட்டை போட்டு போக முடியாது. ஆனால் இன்றைக்கி நாராயணகுருவினுடைய வழி வந்திருக்கிற சிவகிரி மடத்தில் இருக்கின்ற சதானந்த சுவாமிகள் என்பவர் எல்லாரும் வந்து எல்லா இடத்துலையும் சட்டை போட்டு போகிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறார். அதுக்கு கேரள அரசாங்கமும் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லுது. ஐயப்பன் கோயிலுக்கு அது உண்டு, நீங்கள் சட்டையெல்லாம் போட்டு போகலாம். ஆனால் அந்த நம்பிக்கைகளுடைய அடிப்படையில் கேரளாவுக்கு போனாவே சட்டை போடக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாரும் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் போகிறதுனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எளிய மக்கள் இருக்காங்கள, நாராயணகுருவை வழிபடுகின்ற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து வந்திருக்கின்ற மக்களுக்கு ஒரு செய்தியாக அங்கேயும் போய் கொஞ்சம் போடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிரம்மகுமாரிகள் அமைப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த பிரம்மகுமாரிகளுடைய அமைப்பினுடைய நம்பிக்கை தான் இவங்களுடைய முழு நம்பிக்கை. முர்முகே இவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மகுமாரிகள் சமாஜம். ஆனால் ஒரு குடியரசுத் தலைவராக அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் போவதை வந்து நம்ம வரவேற்கணும். அட்லீஸ்ட் இவங்களுடைய ஓய்வு காலத்திற்கு பின்னாலாவது இவர்கள் சொல்லப்போகின்ற செய்தி ஏதாவது இருக்குமானால், கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று இருக்கின்ற ஒன்றை நான் குடியரசுத் தலைவராக இருக்கின்ற காலத்திலும் என்னால் உடைக்க முடியவில்லை. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இருந்த குடியரசுத் தலைவர் KR நாராயணன் இருக்கார்ல, அவருடைய சிலையும் திறந்து வைக்கிறாங்க, படத்திறப்புழாவும் வச்சிருக்காங்க. இப்படி தாழ்த்தப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை கவர் செய்வதற்காக முர்மு அவர்கள் வெற்றிகரமாக கேரளாவிற்கு ஏவி விடப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே குடியரசுத் தலைவருடைய வருகை என்பது பல செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதற்கு பின்னால் இருக்கின்ற பின்புலங்களை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே புரிந்து கொள்ள வேண்டிய என்பது மக்களுடைய கடமை. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலுக்கு அனுமதி இல்லை, இன்னும் சில கோயில்கள் அனுமதி இல்லை. இப்போ முக்கியமாக பாராளுமன்றத்தில் திறக்கும்போது கூப்பில் அழைப்பு கொடுக்கல, செங்கோல் வைக்கும்போது அழைப்பு கொடுக்கல. வட இந்தியாவில் பெரும்பாலும் அந்த மாதிரி தான் நடக்குது. நீங்களே இப்போ பேசும்போது சொன்னீங்க 400 வருஷமாக போராடி அந்த கோயிலுக்கு அனுமதி பெற்றாங்க அப்படின்லாம் சொல்லி. இப்போ அப்படி பார்க்கக்கூடிய மத்திய அரசு இந்த பக்கம் வந்து சர்வசாதாரணமாக சரி போங்க, அவங்களுக்கு குடியரசுத் தலைவர் வராங்க, அவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி பூர்ண கும்ப மரியாதை கொடுக்குறாங்க. அப்போ என்னென்ன இது? அது அவங்க சொல்லி கொடுக்கறது இல்லை, அது இங்கே இருக்கிற மரபு. அந்த மரபு என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களை தெய்வமாக வழிபடுகின்ற பழக்கம் வந்து தென்னாட்டில் தான் அதிகமாக உண்டு. வட இந்தியாவில் வந்து அப்படி மரபுகள் இருக்கான்னு கேட்டால் கதைகளாக இருக்கும். இங்கே வந்து மாதொரு பாகன்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கே சொல்லுகின்ற பழக்கம் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எது எப்படி இருந்தாலும் ஒரு இறை வழிபாடு என்பது அவர்களுக்கு உண்டான ஒரு தனி நம்பிக்கை. இப்போ நான் சொன்ன மாதிரி இஸ்லாமும் இந்துவும் ஒன்றாக இருக்கணும். ஸ்ரீரங்கம் கோயிலேருந்து துலுக்கநாச்சியார் அதே மாதிரி இங்கே வந்து இஸ்லாமும் இருக்குது, இந்துத்துவாவும் இருக்குது. நீங்கள் இந்துத்துவான்னு சொல்கிறீங்க, நான் ஏன்னா நம்பேன். ஆனால் வந்து வழிபாட்டு முறைகளில் வந்து யாரும் வந்து அங்கே போக வேணாம் வர வேணாம்லாம் சொல்கிறதில்ல, தனியாக பேசுவேன் பின்னாடி தமிழ்நாடு வந்து என்ன செய்யணுன்ட்டு. அப்படி இருக்கின்ற சூழலில் முர்மு அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்வார்கள். நாம் எப்படி இருந்தாலும் நமது நம்பிக்கைகளுடைய அடிப்படையில் போகின்ற பொழுது தென்பகுதியில் இருக்கின்ற மக்கள் தெய்வங்களை எப்படி வைத்திருக்கிறார்கள், எப்படி வந்து அங்கே வந்து சமூக ஒற்றுமை இருந்தது. இப்போது இது ஆந்திராவில் கூட ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து நிறைய இஸ்லாமியர்கள் போவாங்க. அது நிறைய வீடியோவில் இருக்கும் பாருங்கள். காக்கிநாடாவோ கர்னூல்லையோ இருக்கும். அவங்க எல்லாமே வந்து பர்தா போட்டுக்கிட்டே போவாங்க, தேங்காய் எடுத்துகிட்டு போய் உடைச்சிட்டு வருவாங்க. அப்படி இருக்கின்ற நம்பிக்கைகளில் மத நல்லிணக்கம் என்பதுதான் முக்கியமே ஒழிய மதம் வந்து அடுத்தது. மத நல்லிணக்கம் இருந்தால் அந்தந்த மதம் இருக்கிற இடத்துல இருக்கின்ற செய்தியை முர்மு அவர்கள் இந்த நாட்டிற்கு சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி அதை உணர்ந்திருப்பாங்க. இப்போ தென்னிந்தியாவில் வந்து பெண்களையும் மதிக்கிறாங்க, பெண் தெய்வங்களையும் மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.